அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். வருகின்ற 26/2/2022 முதல் 27-28 அந்த 3 நாள் உயர்கணித சார ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்தவர்கள், அதாவது ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ஒரு ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பயிற்சி மையத்தில் இந்த பயிற்சியில் வந்து சேர முடியும். ஏதாவது இது வந்து உயர்கணித சார ஜோதிட பயிற்சி, அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜின்னு. ஜோதிடம் தெரியாதவங்க இதுக்கு வேண்டாம். ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு 6 மாதமாவது படித்தவங்க இதில் வரலாம். இதுக்கு வந்து என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, எப்போதுமே நம்ம வந்து இந்த பயிற்சி வந்து வெள்ளி ஒவ்வொரு மாதத்தில் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு வந்து சென்னையில் எடுப்போம். நம்ம இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வர்றதால தவிர்க்க முடியாத காரணத்தில் வெள்ளிக்கிழமை நான் வெளியில் போகிறதால சனி ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற 3 நாள் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது சென்னையில். இந்த 3 நாள் பயிற்சி வகுப்பில் முதல் நாள் வந்து தியரி, 2வது நாள் ப்ராக்டிக்கல், 3வது நாள் ப்ராக்டிக்கல். இந்த 3வது நாள் கிட்டத்தட்ட ஈவினிங் 2 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட எங்கள் பயிற்சி மையத்தில் இந்த பயிற்சியில் படிக்கக்கூடிய அனைவரும் ஒரு ஜாதகத்துக்கு ஒரே மாதிரி பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதாவது அவங்களுக்கு ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும், இதுதான் குவாலிஃபிகேஷன். வேறு ரொம்ப கேபி சிஸ்டம் தெரியணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் போடுற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் குறைந்தது ஒரு 6 மாதம் அவங்க வந்து படித்தவங்களுக்கு தான் இந்த பயிற்சி வகுப்பு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா 3 நாளில் கிளாஸ் எடுக்கிறாங்க, 3 நாளில் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க. எங்கள் பயிற்சி மையத்தை பற்றி வெப்சைட்டில் ஃபேஸ்புக்கில் தான் கமெண்ட்ஸில் வருது. நாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது 3 நாள் பயிற்சியை ஒழிய இந்த பயிற்சி என்பது தொழில்முறை பயிற்சி இல்லை. இந்த 3 நாள் பயிற்சி பயின்றவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஜாதகத்தை கொடுத்து அடிப்படையாக அது சூரிய தசை நல்லா இருக்குமா, சந்திர தசை நல்லா இருக்குமா, இந்த ஜாதகத்துக்கு திருமணத்துக்கான கொடுப்பனை எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கான கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை டெஃபினட்டாக ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த பயிற்சிக்கான கட்டணம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் என்பது 2500 ரூபா, ஒரு நாளைக்கு 600 ரூபா. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500, ஒரு நாளைக்கு 600 அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 நாள் பயிற்சிக்கு 1800, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500 பார்க்கும்போது 4300 ரூபா வரும் ஆகலாம். இது வந்து 3 நாள் பயிற்சிக்கு. அடுத்து இந்த 3 நாள் பயிற்சிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் நடக்கும்போது இந்த வாட்டி 3 நாள் பயிற்சி பெற்றவங்க அடுத்த வாட்டி வரும்போது முதல் நாள் வர வேண்டியதில்லை, 2வது நாளும் 3வது நாளும் வரலாம். ஏன் அப்படின்னா முதல் நாள் வந்து பேசிக் தான், அதாவது இந்த தேரி தான். அந்த தேரியை நீங்கள் எந்த கிளாஸுக்கு வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் 2வது நாளும் 3வது நாளும் அங்கே இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை வைத்து நம்ம அனலைஸ் பண்ணுறதால என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இங்கே பயிற்சி வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் 30லேருந்து 40 பேர் கிட்ட வருவாங்க ஒவ்வொரு பயிற்சி வகுப்பில். மேக்ஸிமம் 50-60 பேரில் வந்திருந்தாங்க. இந்த கொரோனாவால் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாகிருக்கு. ஏன்னா புதிய பயிற்சி மையங்கள்லாம் ஆரம்பிக்கல, இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து ஒரு 30லேருந்து 40 பேர் வரும்போது இதில் வந்து ஒரு 20லேருந்து 25 ஜாதகங்கள் இந்த 2 நாளில் அனலைஸ் பண்ணுவோம். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஜாதகம் அனலைஸ் பண்ணும்போது நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வரும். அதனால் இந்த 3 நாள் பயிற்ற பிறகு அடுத்து வரக்கூடிய வகுப்புக்கு நீங்கள் 600 ருபீஸ் பே பண்ணால் போதும். அதுவும் நீங்கள் சென்னையில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. நான் மதுரைக்கோ அல்லது திருச்சிக்கோ அல்லது கோயம்புத்தூருக்கோ வரும்போது எங்கே வந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த 3 நாள் பயிற்சி பெற்றவங்க வேறு எங்கே எந்த மையத்தில் பயிற்சி நடந்தாலும் அங்கே அந்த 3 நாளில் முதல் நாள் விட்டுட்டு 2வது நாளும் 3வது நாளும் அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம். வெளியூர் நண்பர்கள் இங்கேயே தங்கிக்கலாம். வெளியூர் நண்பர்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இங்கேயே தங்கிக்கலாம். 3 வேளை இங்கேயே நம்ம ஃபுட்டு கொடுத்துட்றோம். 2 நாள் நைட்டு தங்குற மாதிரி இருக்கும். அதாவது சனிக்கிழமை நைட்டும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் தங்குற மாதிரி இருக்கும். திங்கக்கிழமை நீங்கள் போய் கிளம்பிடுறீங்க. அப்போ 2 நாளும் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 350 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்போ 700 ரூபா வரும் அவங்களுக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 700 ரூபா அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது சம்பந்தமான விஷயத்தை எல்லாமே என்னுடைய வெப்சைட், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு யூடியூப், அதாவது என்னுடைய வெப்சைட்டு போட்டிருக்கேன். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது வெப்சைட்டில் வந்து ஜோதிட பயிற்சி அப்படின்னு உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது அதில் வந்து தெளிவாக வந்து நம்ம வந்து அதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் என்னென்ன பயிற்சி மையம். இந்த பயிற்சியில் சேர்றவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த 2500 ருபீஸ் கொடுத்துட்டு
இந்த ஒரு நாள் கொடுத்த உடனே அவங்க ஒருவேளை பயிற்சிக்கு வராமல் இருந்தாலும் கூட, தவிர்க்க முடியாத நேரத்தில் வராமல் இருந்தால் கூட முன்கூட்டியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாலும் கூட, அல்லது பயிற்சி மையத்தில் வந்தாலும் கூட அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, டெலகிராம்னு எங்களுடைய குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நாங்கள் சேர்த்து விட்ருவோம். இந்த டெலகிராம்ங்கிறது இங்கே பயிற்சி மையில் படிக்கிற எல்லாருக்கும் அதில் ஒரு குரூப், அவங்களுக்குள்ள பர்சனலாக ஃபேஸ்புக்னு ஒன்று ஓப்பனாக நம்ம கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 18,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. டெலகிராம்ங்கிறது நம்முடைய பயிற்சி மையத்தில் யார் யாரெல்லாம் அந்த 3 நாள் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும். இந்த டெலகிராமில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதாவது முதல் வாரம் வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்தை பற்றின டிஸ்கஷன் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50 பேர் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தை பற்றி ஆய்வு இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட்டை பற்றி, ஒரு பாவத்தை பற்றி அப்படின்றது எல்லாரும் ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல், வாட்ஸ்அப்லனா அவங்களுக்கு லோடாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது என்னென்னா கோல்டு ஸ்டோரேஜ். கிட்டத்தட்ட இந்த டெலகிராம் குரூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு மேலாவது. 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை கூட நீங்கள் போய் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே எல்லாமே ஒளிமறைவு இல்லாமல் என்ன ரேட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறதால உங்களுக்கு பெரிய அளவுக்கு இங்கே அதாவது ஏமாற்றுதல் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதாவது ஒரு கிளாஸுக்கு 600 வாங்கும்போது அதுக்கு 2 வேளை காஃபி பிஸ்கெட் தரோம், மதியம் லஞ்சு கொடுத்துட்றோங்க. ஒரு வேளை காலையிலேயே வந்துட்டிங்கன்னா கூட நீங்கள் உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்றோம். இந்த பயிற்சி வந்து காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிங்கிறது அஃபிஷியல் டைம். ஆனால் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க காலையில் 8 மணிக்கோட வந்துடலாம். ஏன்னா இங்கே எப்போதுமே ஒவ்வொரு பயிற்சி மையத்துலேயும் 20லேருந்து 25 பேர் நைட் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ 20லேருந்து 25 பேர் ஸ்டே பண்ணும்போது ஒரு மாணவர்களிலிருந்து இன்னொரு மாணவருக்கு கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு காலத்தில் ஜோதிடம் அப்படிங்கிறதுலாம் ரகசியமாகவே இருந்தது. இப்போ வந்து அது மாதிரிலாம் முடியாது. இப்போ யூடியூப்லாம் நிறைய வந்துட்டதால் யாரையும் எதையும் மறைச்சினா வைக்க முடியாது. அதனால் உங்களுக்குள்ள மாணவர்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு லோக்கல் மாணவர்கள், சென்னையை சார்ந்த மாணவர்கள் கூட 10 மணிக்கு வராமல் காலையில் ஒரு 8:30 மணிக்கு வந்துட்டாலும் கூட 8:30லேருந்து 9:30 10 மணி வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் டிஸ்கஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் நம்ம, அதாவது டிவியில் 55 இன்ச்சு டிவியில் வந்து நம்ம சொல்லி தருவோம். நம்ம அதையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்குள்ள ஒருவருக்கு ஒரு டிஸ்கஷன், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது படித்து முடிச்சுட்டு அப்படியே போயிடாமல் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் டிஸ்கஷன் பண்ணுற அமைப்புங்கிறது இங்கே தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூஸாக, அதாவது படித்து முடிச்சுட்டு போனோடனே அப்படியே விட்டுல யூடியூப் வழியாக நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். டெலகிராம்னு ஒரு குரூப்பு, நம்ம பயிற்சி மையத்தில் 3 நாள் படிக்கிற மாணவர்களுக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அதை விட ஒரு 10 மடங்கு விஷயங்கள் டெலகிராம் அப்படிங்கிற விஷயத்தில் மூத்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குறிப்பாக அட்மின்கள் 11 பேர் இருக்காங்க. அட்மின்கள்னு பார்க்கும்போது திருச்சி செந்தில் ஐயா இருக்கார், நம்ம வெண்ணிலா அம்மையார் அவர்கள் இருக்காங்க, அருண் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இருக்கார், மலர்கொடி மேடம் அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் டாக்டர் முருகசுப்பு ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் அவர் இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் அட்மின்கள். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தவங்களாம் டெலகிராமில் வந்து ஒருவருக்கு ஒரு டிஸ்கஷன் பார்க்கும்போது இங்கே ஒளிமறைவு இருக்காது, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, ஏற்கனவே பயிற்சி மையத்தில் படித்தவங்க எப்போதுமே அந்த 2வது நாள் 3வது நாள் பயிற்சி மையத்தில் கலந்துக்கலாம். குறிப்பாக இந்த வாட்டி ஞாயிறு திங்கள் 2 நாள் கலந்துக்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஈவினிங் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி, ஏதோ ஒரு பாவத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட பாவத்தை பற்றி டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷனில் வந்து அந்த பாவம் வந்து மற்ற 12 பாவத்தோட தொடர்பு கொண்டால் என்ன விளைவு, 12 பாவங்கள் அந்த ஒரு பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன விளைவு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா நடைபெறும். இது எல்லாமே என்னுடைய வெப்சைட்டில் வந்து நான் தெளிவாக போட்டிருக்கேன். அதனால் வந்து இங்கே ஏற்கனவே நம்முடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்ம பயிற்சி மையத்தில் படித்து நீங்கள் வந்து முன்னேறி இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்ம பயிற்சி மையத்தை பற்றின கமெண்ட்டை வந்து இந்த யூடியூப் வீடியோவில் கீழே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா புதுசாக வந்து சேர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.